அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார் அல்லவா? அதை நினைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் இந்த நாளில் சாட்சிகள் உண்டு. அதனால் எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் ஆராதனை உண்டு. அதனால் எல்லாம் நம்ம இணைந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இணைந்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார் அல்லவா? எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்தார் அல்லவா? அதை நினைத்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிற எல்லாரும் இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ உள்ளத்தின் ஆழத்தினது கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஓ நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் பாராட்டின அன்பு பெரியது, அவர் பாராட்டின கிருபை பெரியது, அவர் பாராட்டின தயவு பெரியது. எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் நம் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருந்ததல்லவா? அதை உணர்ந்து ஆண்டவரே என் மேல நோக்கமா இருந்தீங்களா ஆண்டவரே, என் கூடவே இருந்தீங்களா ஆண்டவரே. இன்னும் சத்தத்தை வைத்து சொல்லலாமே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தை கொடுத்தீங்களே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீங்களா ஆண்டவரே? எத்தனை துரோகமுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ நேரத்தில் நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் குறைவு உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கலாமா ஆண்டவரே? இந்த வருடத்தில் செய்த குற்றங்களை தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த வருடத்தில் அநேக காரியத்தில் நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில குறைவுண்டு ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீ இருப்பதற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே அப்பா, தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் தேவனுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே அப்பா, அந்த சாட்சியின் ஆராதனை நேரத்தில் உங்கள் பிரசன்ன இந்த இடத்துல நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் இந்த நேரத்தில் மகிமைப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ஒரு விசை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துன்னு கேட்கலாமா? ஏசப்பா எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும்படி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்துங்க என்று கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. எவ்வளவேனும் தகுதி இல்லப்பா, ஆனாலும் உடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்களப்பா ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கீங்களா ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடக்க முதல் முடிவு பரிந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் கர்த்தர் பாராட்டின எத்தனையோ கிருபை உண்டு. நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தானே. அல்லேலூயா. நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார் அல்லவா? அதை உணர்ந்து எல்லாரும் இணைந்து அல்லேலூயா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம்.
பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கரங்களை வைத்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஓ நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. சொல்லலாமா? தேவைகள் நீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கரங்களை வைத்து சொல்லமா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, ஓ கண்ணீரின் பாதையில் செல்லும் போது என் கூட இருந்தீங்களா? ஆண்டவரே, அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த உள்ளத்தின் ஆற்றல் சொல்லலாமா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, ஓ நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளம். ஆண்டவரே, ஓ நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உள்ளத்தின் ஆழ்த்து சொல்லலாம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் பாராட்டின கிருபைகள் ஏராளம். நான் கண்ணீரில் பாதையில் சென்ற போது என் கூடவே இருந்தீங்களா? ஆண்டவரே, ஆபத்தில் என்னோடு இருந்தீங்களே. ஆண்டவரே, என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே. உம்முடைய சேட்டை நிழல் என்னோடு கூட இருந்தீங்களா? ஆண்டவரே, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைகள் பெரியது. நீர் பாராட்டின அதிசயங்கள் பெரியது. என் அற்புதமாய் தேவைகளை சந்தித்தீங்களா? ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்தீங்களே. என் கூடவே இருந்தீங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ உமக்கு மகிமை தருகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைத்து ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எனக்கு நல்லவராகவே இருந்தீங்களா? ஆண்டவரே, எனக்கு போதுமானவராகவே இருந்தீங்களா? ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டினீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் கர்த்தரோ நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் நிற்பதும் உடைய கிருபை தான்பா. நான் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே என்று சொல்லி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும்
பாதுகாத்தாரே உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்த ஒரு நல்ல தேவன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னாக சென்று நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தின ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. எந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு கூற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே நாங்கள் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தெய்வ வீட்டின் நன்மையினால நாங்கள் நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தேவனை உயர்த்தி ஆராதிக்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே உற்சாகமா சொல்லலாமே, நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உங்கும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உங்கும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களை வைத்து சொல்லலாம். ஆராதிக்க ஆராதிக்க வாடுகிறாங்க. இதுவரைக்கும் எங்களை நன்றி செய்தீங்களப்பா. நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், துதிகனவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. கரங்களை வைத்து சொல்லலாம். ஆராதிக்க வந்தோம், ஓ இயேசுவே ஆராதிக்க வந்தோம் ஆண்டவரே. மகிமை மகிமை தருகிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈராய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷாலமாய் வாழ்கிறீர் ஆண்டவரே. தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம்.
துதிட வந்தோம் தூயவரே சுவையே. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில யெகோவா ஈரா, யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷாலோவா, எபினேசரா, இம்மானுவேலரா என்னோட கூட இருந்தீங்களப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மறவாமல் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிர் படைத்தேன் ஆண்டவரே. நாங்கள் உதவி பெற்றேன் ஆண்டவரே கிருபையினால் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த தேவனை பாடலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. கரங்களை வைத்து சொல்லலாமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லலாமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பே. தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீ. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீ. தந்தையே முந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே முந்தையவா
பிழைத்தது உம்முடைய கிருபையினால தான் ஆண்டவரே. நான் இந்த இடத்துல நிற்பது உம்முடைய கிருபையினால தான் ஆண்டவரே. உள்ளத்தன் ஆழத்திலிருந்து குடும்பமாய் ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கொயர் இப்பொழுது பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். இந்த நாள் வரை தாங்கிய நாமம். ஆமென். அவர் கிருபை என்று முழு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். இந்த ஆராதனைக்கு ஒரு விசேஷமான ஆராதனை என்று சொல்லி அறிவித்து வந்தோம். அன்று கிறிஸ்மஸ் அன்று பார்த்தோம் என்றால் 800 பேர் ப்ளஸ். இன்று நன்றி சொல்ல வந்த இன்னைக்கு 400 பேராவது இங்கே இருந்திருக்கணும்ல. 2 சர்வீஸ்னால் மனது வேதனையாக இருக்கின்றது. அநேகர் கடந்து வரவில்லை. ஒருவேளை விடுமுறைக்கு சிலர் கடந்து சென்றிருக்கலாம் பண்டிகைக்கென்று. ஆனாலும் நிறைய பேர் ஆத்மாக்கள் இதுதான் தேன் மேல் வைத்திருக்கும் நம்முடைய உண்ணான அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. வந்த தேவ ஜனங்களுக்காக நன்றி சொல்லும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் இறுதி ஆராதனை கடந்து வந்த தேவஜனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக யார் வந்திருந்தாலும் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த வருடத்தின் கடைசி செயின் பிரேயர் சங்கிலி ஜெபம் நேற்று இரவு 11:30 வரை நடந்த தேவன் கிருபை செய்தார். கலந்து கொண்ட அனைத்து விசுவாசிகள் 228 பேர், 96 சகோதரர்கள், 132 சகோதரிகள் கலந்து கொண்டீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு பின்பாக இருந்து அதை சிறப்பித்த சகோதர சகோதரன் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
புது வருடத்தில் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் அது கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த அறிவிப்பு நேரம் முடிந்ததும் அறிவித்து வரும்படி குடும்பத்தில் ஒருவர் கணவன் மனைவி இருக்க கூட்டத்தை பார்த்தால் எல்லாரும் சொன்னால் கூட நேரம் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தனியாக இருக்கும் சகோதர சகோதரிகள் சாட்சி சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களுடைய சாட்சி இருக்கத்தக்கதாக கிருபட்டும். இந்த ஆண்டில் சகலத்தில் போதுமாக இருந்தார், காத்து கொண்டார் என்று சாட்சி சொல்லி தேவநாமத்தை நாம் மையப்படுத்த உள்ளோம். தொடர்ந்து தேவ செய்தியும் உண்டு, அதனால சாட்சிகளை நம் சுருக்கமாக சொல்லி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். முடிந்த பிற்பாடு ஃபெல்லோஷிப் டைம் 8:30 முதல் 9 வரைக்கும் பாரிஸ் ஹாலில் நடைபெறும். நியூ இயர் சர்வீஸ் பொது வருட ஆராதனை 31ஆம் தேதி செவ்வாய் இரவு 10:45 முதல் பொது வருடத்தில் 1ஆம் தேதி காலை 1:15 உண்டு. தயவுசெய்து நம்ம தினகர், சதீஷ்குமார், ஜான்லியை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நியூ இயர்ஸ் சர்வீஸ் டியூஸ்டே இருப்பதினால 2ஆம் தேதி வியாழன் மாலை ஆராதனை நடைபெறாது. அடுத்த வாரம் 5ஆம் தேதி ஞாயிறு ஆராதனைகள் வருடத்தின் முதல் மற்றும் மாதத்தின் முதல் ஆராதனை ஏற்பாடுகளை 2 ஆராதனையும் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். சபை ஆயத்தமாக வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருடத்தின் மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் 4ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை மேலே உள்ள சென்ட் ஜான்ஸ் ஜேம்ஸ் ஹாலிலே நடைபெறும். கடந்த ஆண்டு வரை கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் தயவுசெய்து இந்த சனிக்கிழமை காலை ஆராதனை கலந்து கொள்ளும்படி உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூல் யூத் ஃபெல்லோஷிப் ஜனவரி 3ஆவது வாரம், அதாவது 19ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். 4 வயது பூர்த்தியான சிறுபிள்ளைகளை நீங்கள் புதிதாக சண்டே ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கலாம். நாளை மறுதினம் 31ஆம் தேதி செவ்வாய் இரவு நடைபெற உள்ள புது வருட ஆராதனையை பழைய வருட புது வருட செய்தி கேட்கும் ஜெபத்தோடு கடந்து வருவோம். சபையின் புது வருடத்துக்கான வாக்குத்தத்தம் மற்றும் தனிநபருக்கான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட உள்ளன. அனைவரும் ஜெபத்துடன் கலந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர் மற்றும் புக்மார்க் மற்றும் வீட்டில் வைக்கப்படும் வேத வசனங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்ஸ் அடங்கிய நியூ இயர் பேக் கவர்களிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். ஜெபத்துடன் எடுத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுதும் எடுத்த காணிக்கைக்காகவும் இந்த சாட்சி பகுதிக்காகவும் தேவ செய்திக்காகவும் 26ஆம் தேதி நடந்தேறிய அருமையான ஸ்வேதாவுடைய திருமணத்தை தேவன் கர்த்தர் சிறப்பித்தார். துரையுடைய மகள் 6ஆம் தேதி அருமையான தம்பி லாரன்ஸோடைய மகள் குளோரியா உடைய திருமணம் 6ஆம் தேதி பெங்களூரில் நடைபெற உள்ளது. அதுக்காக சகோதரி ஜோதி அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். நன்றியோடு நாங்கள் துதிக்கிற உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் ஜீவனுள்ள தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் காலை வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க ஆண்டவர் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கர்த்தர் கூட்டி சேர்த்த நம்முடைய தயவுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, விசேஷமா அந்த நாளில் ஆண்டவரே ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட ஒரு கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏறெடுத்த காணிக்கைகளை ஆண்டவரே கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஏறெடுத்த அந்த காணிக்கையின் மூல ஆண்டவரே தேவனுடைய ராஜ்ய ஆண்டவரை கட்டப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய ஊழியர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. கொடுக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வரும் நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவரே நல்ல கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகள் கொடுக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதபடி ஆண்டவரே கர்த்தர் நீர் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே
இந்த வருடம் முழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்த ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் நன்றி உணர்வோடு ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லும்படி வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எண்ணி முடியாத நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவரே இரக்கங்களை நீர் செய்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த நீர் உதவி செய்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்மால் மட்டும் ஆண்டவரை இருப்பதுடைய கிருபை ராஜா. கர்த்தர் இதுவரைக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு ஆண்டவரே, எங்கள் வீடும் எங்கள் சபை எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளை ஏமாத்துற ராஜா எல்லாம் உடைய தயவு ராஜா. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷம் அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நோக்கி நாங்கள் பார்க்கிற ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் கொடுக்கிற கர்த்தரின் வார்த்தைக்காய் மூலம் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டதாக அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் எங்கள் இருதயங்களின் செவிகளை ஆண்டவரே கர்த்தரை பண்படுத்த வேண்டுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது ஆண்டவரே எப்படி 30, 60, 100 பலன் கொடுத்த ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தரின் மாற்ற போற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறப்பா. உடைய பெரிதான கிருபையின் ஆண்டவரே பிரதர்ஸ் ஆண்டவரே அருமை சோதரன் ஐயாவுடைய துரபிரதருடைய மகளுடைய திருமணத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தே அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தர் அந்த திருமணத்தை ஆண்டவரே உமது நாம மகிமைக்கா ஆண்டவரே நடத்தி கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவ ஆண்டவரே தம்பதி இணைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் சபையாய் கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் உமக்கு நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர், சதா காலங்களிலே நல்லவர். ஒருவேளை சிலர் சாட்சி சொல்லாது இருந்திருக்கலாம். கர்த்தர் என்னுடைய ஜீவத்தில் என்ன சொல்லுவதற்கு சாட்சி என்று, நான் கடந்து செல்லும் பாதை கஷ்டமாக இருக்கிறது என்று யோசேப்பிட்ட கேட்டிருந்தால் அந்த 13 ஆண்டு சிறைச்சாலையில் இருக்கப்போ அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பின்பாக இருந்த மகிமை பெரிய காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லும் பாதை கஷ்டமாக இன்று இருக்கலாம், பின்பாக ஒரு பெரிய மகிமை காத்திருக்கிறது. உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக அதை மாற்றப் போகிறார். ஆமென். சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? இந்த ஒரு அண்ணி தவிர 9 பேர் எங்கே? அதுதான் அவனோ சுகமாக்கப்பட்டது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மற்றவர்கள் பெற்றுக்கொண்டது சரீர சுகம், இவன் ஆத்மாவிலும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாக கடன் சென்றான். ஆமென். தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனை ஆஸ்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நோபல் ஜெயராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். கண்மலை மீட்புமாய் கத்தாவே, வாயின் வார்த்தைகள் இது தினம் சமத்தில் பெரிதியாக இருப்பதாக. ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, உங்களோட நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் போதுமானவராக இருந்தார். வருஷம் துவக்கம் முதல் வருஷம் முடிவு வரை என் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருந்தது. ஆமேன். அநேக காரியங்களை கொடுத்து நம்ம சோர்ந்து போயிடும். ஏன்னா வருஷம் துவக்கம் முதல் நம்ம பண்ணின ஜெபங்கள், சில நேரத்தில் நம்ம வருஷ கடைசி வரை வந்துட்டோம், இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே என்ற ஒரு வேதனைகள்லாம் இருக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து பார்க்கணும். ஏதோ இந்த வருஷம் லாஸ்ட்டில் தான் அப்படின்னு இல்லை, எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய தலைப்பு என்னவென்றால் சோர்ந்து போகாதிருங்கள். நம்ம அநேக காரியங்களை கொடுத்து சோர்ந்து போகிறோம். சோர்வு மனிதனுக்கு வருவது இயல்பு தான். ஆனால் அந்த சோர்வு நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். சோர்வு நேரத்தில் நம்ம கர்த்தரை மறுதலித்து நம்ம கர்த்தரை விட்டு போகிறோமா, ஜெபம் பண்ணாமல் இருந்துடுறோமா? இதை தான் சத்துரு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் நமக்கு சோர்வை கொடுப்பது தான் சத்துருக்கு ஆயுதம். நம்ம படைத்த தேவனை முறுமுறுக்க வைக்கிறது தான் அவனுடைய ஆயுதமாக இருக்குது. அந்த காரியங்களை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் 3 காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்று சிம்பிளாக ஒரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
நன்றி செலுத்தலே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷம் கடைசியில் நம்ம வந்திருக்கோம். நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கரடு முரடான பாதையில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம நல்லவராக இருந்தார். நமக்காக ஜெபிக்க ஒரு சபையை கொடுத்தார், பிரேயர்ஸில் கொடுத்துருக்கிறார். நம்மளை ஜெபத்தில் தாங்க ஒரு கூட்டமே நமக்கு இருக்குது, ஒரு சேனை நம்மளோடு இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொலேசியர் 3:15 இவ்வாறு சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவராயும் இருங்கள் என்று சொல்லக்கூடாது. நன்றி அறிதல் எப்பவுமே நன்றி செலுத்துவதிலே நம்ம ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்க குறித்து நம்ம நன்றி செலுத்துறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ தான் அது கர்த்தர் நம்ம பெருக செய்வார். நம்ம எப்போ நன்றி இதத்தோடு இருக்கோமோ அந்த காரியத்துக்காக நம்ம சொல்லும்போது கர்த்தர் நமக்கு பெருக செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக கர்த்தரை எப்போதும் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். நம்ம இல்லாமைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, நமக்கு இல்லாததுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நம்ம கலைஞர்களை நிச்சயமாக அவர் பெருக செய்வார். ஒவ்வொரு நாளும் பாருங்கள் கர்த்தர் எப்படி நம்ம போஷித்து அற்புதமாக வழிநடத்துகிறார் பாருங்கள். 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாரு, 5 வேளையும் டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்குது. இதனால் கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன பண்ணுறோம், உபவாசன்றது தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நம்ம வழிநடத்தி வர பாருங்கள். இந்த வேலையா இது ஒரு சின்ன வேலையாச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த வேலையிலும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்குது. இந்த சம்பளமானு நினைக்காதீங்க. அந்த சம்பளத்தை கொண்டு கர்த்தர் அந்த மாதம் முழுதும் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த சம்பளம் வாங்கினா அதுக்காக கரம் வைத்து ஜோம் பண்ணுங்க. அனாவசிய செலவு வேணும், நஷ்டம் வரக்கூடாது. எண்ட் ஆஃப் த மந்தில் யாருக்கிட்டே நான் கை ஏந்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கரத்தை ஆசீர்வதித்து கடன் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்கள், இந்த சுனாமி காலத்தில், கொரோனா காலத்தில், அது மாதிரி மிடில் ஈஸ்ட்டு வார் காலத்தில் பாருங்கள், எல்லோரும் ஒருவேளை வீடெல்லாம் இழந்து, காரை இழந்து, குடும்பத்தை இழந்து பாருங்கள், ஒருவேளை சோறுக்காக எவ்வளோ அலைகிறாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக நம்ம பொழித்து வருகிறார். இப்போ ஒரு காரியத்துக்கு நம்ம நன்றி செலுத்துகிறா இருக்கோம் பாருங்கள். ஒரு ஷேரிங்கில் இருக்கிறா நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நல்ல சிங்கிள் பெட்ரூம் தருவார். ஒவ்வொன்றுத்துக்கான நன்றி சொல். There are thousands of reasons there to say thank you Jesus, but only few things are there to murmur the God. Hallelujah. That one also we are creating by us. 1000 காரியங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. சின்ன சின்ன காரியத்தை நம்ம பெருசுப்படுத்தி அதுக்காக முறுமுறுக்கும். அவனுக்கு அது இருக்குதே நமக்கு இல்லையே, அவங்களுக்கு வீடு இருக்குதே நமக்கு இல்லையே, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஆண்டவர் ஒருத்தர் ஆஸ்வதிக்கும் போது அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஆண்டவரை குறை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. சங்கீதம் 104 சொல்லுது, அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்கள். இந்த சபைக்குள்ளே வரும்போது ஆஹா இந்த அருமையான ஆராதனைக்குள்ளாக இந்த வாரம் உயிரோடு வைத்து கர்த்தர் நம்ம வர வச்சாருன்னு ஒரு சந்தோஷமாக நம்ம பார்க்கணும். இவங்களும் அவங்களும் பார்க்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான்னு. இந்த மாதிரி பார்வையெல்லாம் நம்ம அகல வேண்டும். காரில் நிறைய பேர் ஸ்டார்ட் சொன்னாங்க, காரில் போகிறோம் வரோம், பத்திரமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர கிருபை சேர்ந்ததில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 142 சொல்லுது, நான் உயிரோடுக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளாலும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணேன் என்று சொல்லுறேன். பாருங்கள், எல்லாருக்கும் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லா ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் நம்ம உயிரோடு வைத்திருக்கார கர்த்தர், அதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உனக்கு தேவனாய் கர்த்தரை நாமத்தை துதித்து அவர் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவார். எவ்வளோ ப்ராப்ளம் அது, பட் அவர் லார்ட் இஸ் பிக்கர் தேன் அவர் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம நிறைவேறாத நிறைய ஆசை இருந்தாலும் வர நாட்டில் நிச்சயமாக கர்த்தர் அதை செய்கிற கிருபைக்கு ஆசீர்வாதம். அப்போ சபைக்கு வரும்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரு உற்சாகமாக வரணும். பாருங்கள், கிரிக்கெட்டில் பாருங்கள், ஒரு 6 அடித்தா எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. நம்ம சபையில் வந்துட்டோன்னா அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரணம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் போஸ்டன் நகரத்தில் ஒரு டூரிஸ்ட் பெரிய கப்பல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி முழுகி கொண்டு வந்தது. அது முழுகி கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அது மீட்பு பணி வேகமாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நார்த்தன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புறப்பட்டு போய் அவர்களை காப்பாற்ற போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த கப்பல் மூழ்கி கொண்டு போது மரண ஓலம் கேட்டுக்கொண்டது. அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடி போய் ஒவ்வொருத்தரை காப்பாற்றி அந்த காப்பாற்றப்பட்ட அந்த டக் போட்டில் எல்லோரும் ஏற்றுறாங்க. அதில் ஒரு ஃபேமஸான ஒரு வாலிபன், அவர் பேர் எட்வர்ட். அவர் 17 பேரை அவர் காப்பாற்றுறாரு. தன் உயிரும் மதிக்காமல் 17 பேர் வேகமாக காப்பாற்றினார். அமெரிக்காவில் அவர் பேர் எட்வர்ட் த கிரேட் இந்த பேப்பர்லாம் வந்துச்சு. சில மாதம் கழித்து ஒரு மீடியா அவரை சந்திக்கிறதுக்காக சென்றாங்க. சந்தித்த உடனே எல்லாம் ஃபோக்கஸ் அவன் மேலே தான் இருக்குது. எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவர் டெல் மீ அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அவர் சொல்கிறார், நான் இவனை தான் காப்பாற்றணும், அவங்கள தான் காப்பாற்றணும்னு நினைக்கல. என் கைக்கு அகப்பட்ட எல்லோரும் காப்பாற்றினேன், ஒரு 17 பேர் மேலே என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு இன்டர்வியூ பேசிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த ஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னார். அவர் சொல்கிறார், நான் போஸ்டன் நகரில் இருக்கேன், நான் காப்பாற்றின 17 பேரும்
இந்த மாகாணம் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாட் ஈவன் ஒன் பர்சன் கேம் அண்ட் டோல்டு மீ, எட்வர்ட் தேங்க்யூ வெரி மச், யூ சேவ் மை லைஃப். ஒருத்தங்க கூட எனக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இமேஜினால் நம்ம உருவாக்கப்பட்டோம், அவர் இமேஜினால் வந்திருக்கோம். அதே நினைப்பு தான் அவருக்கும் இருக்கும். நம்ம எவ்வளோ காரியங்கள் நமக்கு சேர்ந்துருக்காரு. நம்ம ஆராதனை மத்தியில் வந்து கர்த்தருடைய பிரசனை இருக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக உயிர் விட்டு, இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், இந்த ஜனங்களுக்காக பாடுபட்டு, இந்த ஜனங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிரு, இவளுக்கு குழந்தை குட்டியில் கொடுத்துரு, காரை கொடுத்துரு, ஆசுவாதத்தை கொடுத்துரு, இவர்களுக்கு கொடுத்து உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று ஆண்டவர் கேட்டால் அவர் துக்கத்தோடு அவர் திரும்பி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம நன்றி செலுத்துவராக இருக்கணும். முதல் காரியம் வந்து நன்றி செலுத்துறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். ஆதியாகமம் 22:18 இவ்வாறு சொல்லுது, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அப்போவே வந்து ஆபிரகாமுக்குள் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை அந்த சந்ததிக்குள் ஆசீர்வாதத்தை அவர் காண்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குமாறு உண்மையில் ஆண்டவர். வாக்குத்தத்தம் என்னன்னா தேவன் தாம் ஒருவருக்கு செய்ய போகிற நன்மையானதை அதை பெறப்போர்களுக்கு அட்வான்ஸாக முன்பாக சொல்லுவது தான் வாக்குத்தத்தம். இப்போ வந்து பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க, சரி அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணுன்னு நான் பே பண்ணுறோமா ஃபீஸுன்னா. சில பேருக்கு அந்த உதவி செய்யணும், சம்பளம் வாங்கணுன்னு கொடுக்கணும். இது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது, வாக்கு கொடுக்குறோம் பாருங்கள். அப்போ வேதத்தில் வந்து 6000க்கு மேலான வாக்குத்தத்த வசனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது ஒரு ரேமா மாதிரி ஒரு வேர்டு வரும். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து நம்ம ஆண்டவர் பிடித்து கொண்டு, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்கும் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஆபிரகாமுக்கு 75 வயசில் கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததியை பெருக செய்வேன். ஆனால் 100வது வயசில் தான் அவருக்கு வந்து குழந்தை பிறந்தது. அதுபோல் யோசேப்பு 17 வயதில் அவர் பெற்றோர்கள் அவர் சகோதரலாம் தன்னை வணங்குவதாக சொப்பனம் கண்டார். ஆனால் அது நிறைவேறினது 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நிறைவேறிச்சு. தாவீதை வந்து சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் தாவீது வந்து இளம் வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் 30வது வயதில் தான் வந்து அவர் ராஜாவாகலாம். இப்படியாக வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் தயவுசெய்து காத்திருங்க. யாரை வாக்குத்தத்தம் பண்ணுறாரு உண்மையில்லவர். அவர் வந்து தேவன், நம் தேவன் நல்லவர், நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை தவிர தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டார். அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அதை பார்த்துட்டு நம்ம பொறாமப்படுகிறோம், நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது நம்ம பொறாமப்படும் போது நம்ம ஆசீர்வாதங்கள் கால தாமதமாக ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 1:20 இவ்வாறு சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம நம்பிக்கை கொடுக்குறதுன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை. கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைன்னா வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போயிலேருந்து கர்த்தர் சொல்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் சொன்னவர் யார், அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் யாருன்னு நம்ம பார்க்கணும். அவர் தான் வானத்தையும் பூமி படுத்துவார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் இல்லை. அவர் இன்றைக்கி சொன்னேன் ஈக்கு வான்னு சொன்னேன், ஆனால் இப்போ வேலை கஷ்டங்களாக இருக்குது, கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படிலாம் சொல்ல மாட்டார். வந்துட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கார். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் சதாகாலம் நல்லவராக இருக்கார். பாருங்கள், அவர் நல்லவர் மீதும் தீயர் மீதும் மழையை பொழிய பண்ணுகிற நல்லவராக இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் பரலோகத்தின் மகிமை திறந்து பூலோகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்ம ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து நம்மளை மட்டும் பாதுகாத்து வர்றார். நம்மளுக்கு மேலே வைத்த அன்புனால அவர் இந்த பூலோகத்தில் வந்து அவர் அடிப்பட்டனால நிச்சயமாக நமக்கு காரியத்தை வாய்க்க செய்ய நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சில ஜெப விண்ணப்பங்கள்லாம் வந்து கேட்கப்படாமல் கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் வருகிற நாட்களிலே அந்த காரியங்களை நிச்சயமாக வாய்க்க செய்வார். இரவு நேரத்திலே நீங்கள் கர்த்தர் சமூகத்திலே தரித்திருந்து கர்த்தர் சமூகத்திலே கண்ணீர் விடுவது, அவர் துருத்திலே இருக்கிறதை அவர் எப்போதும் நினைவு கூறுகிறார். உங்கள் ஏற்ற வேலை நேரம் வரும்போது நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்கிற நல்ல தப்புனா இருக்கிறார். பாருங்கள், அந்த இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்கிறோம், கேட்ட உடனே பதில் வரணும், கேட்ட உடனே அப்படி தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அற்புதமாய் அவர் செய்து விடுவார். நமக்கு செய்ய போகிற காரியத்துக்காக கர்த்தர் நம்ம ஸ்தோத்திருப்போம். ஒருவேளை கண்ணீரோட வேதனையோடு ஜெப விண்ணப்பங்கள் சொல்ல முடியலையே, பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எப்படி நான் நன்றி சொல்வதுன்னு நீங்கள் ஜெப குறிப்பை கர்த்தர் சமூகத்தில் சொல்லிவிட்டு ஜெபித்துட்டு ஆண்டவரே இதை நீ செய்ய போவதுக்காக அவங்க நன்றி நன்றி என்று சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை சொல்வார். இனி வர நாட்களில் கர்த்தர் சாட்சியாக நிற்பார். அதனால் நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக எல்லா பாரபட்சம் பார்க்காதவர். ஒருவேளை பெற்றோர்கள் பாரபட்சம் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் வந்து பாரபட்சம் பார்க்காத ஒரு நல்ல தேவன்.
தேவன் வந்து தானியேல் ஜெபத்தை கேட்டார் பாருங்க. வானமண்டலத்தில் கிரி சேர பொல்லாத ஆவிகள் அவருடைய ஜெபத்தை தடுக்கும்போது கர்த்தர் வந்து நிச்சயமாய் ஒரு தூதனை அனுப்பி விடுவித்தது போல் நிச்சயமாக நமக்கும் கர்த்தர் வந்து தூதனை அனுப்பி நம்மளுடைய ஜெப காரியங்களை தடைகள்லாம் மாற்றி அவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் நமக்காக வழக்காடு தேவன், நமக்காக யுத்தம் செய்வார். வேதத்தில் அநேக வாக்குத்த வார்த்தை தான் சொல்லப்படுது. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் சொன்னதை செய்யவும் என்னை கைவிடுவதில்லை. அந்தபடியே தேவன் தாமே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையிலிருந்து நியாயசேமல் இருப்பவர், இப்படி அநேக வாக்கு தத்துவங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு ஒரு நாள் நீங்கள் அதை வாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதம் செய்வார். இப்போ முதல்ல நம்ம பார்த்து நன்றி செலுத்தல சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கடைசியாக ஜெபம் செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வர சொல்வது, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு உவமை சொன்னார். எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த உவமை. ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தால் அவன் பேர் அநியாயாதிபதி இருந்திருக்கான். இப்போ அநீதியான காரியங்கள் அவன் அந்த விதவிக்கு நியாயம் செய்யாமல் இருந்தது நம்ம பார்க்குறோம். இப்போ அநேக காரியங்களை கொடுத்து நம்ம வந்து ஜெபிக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்கள். சோறு வந்து ஏற்கனவே சொன்னபடி பிசாசு கொண்டு வர ஒரு ஆயுதம். சோறு வந்து பிசாசு நம்ம சோறுடைய வச்சு ஜெபம் பண்ணாதபடி, ஒரு வேலையில் உற்சாகம் இல்லாதபடி, குடும்பத்தில் உற்சாகம் இல்லாதபடி, நமக்கு என்ன காரியங்கள் நடக்குதோ அதையே நம்ம நினச்சி சோறு விட்டு ஒரு திடனற்றவர்களாய் நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி திடனற்றவர்களாக நடந்து வர அளவுக்கு நம்மளை வந்து இன்ஆக்டிவாக பிசாசு பண்ணிவிடுவோம். இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பண்ணுற ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு. அந்த மன சோர்வை பாதிக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஜப பார்ட்னர் வைத்து அவளோடு ஜெபிப்பது ரொம்ப நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக 2 பேர் ஜெபிக்கிறது வல்லமை உண்டு. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜெபிச்சா ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லை, ப்ரேயர் பார்ட்னர் 2 பேர் இருந்தாலும் அவங்களை எப்படியாவது பிசாசு பிரிச்சுடுவான் பாருங்கள். இப்போ 2 பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஜபம் மாத்திரம் 2 தடவை கேட்கப்பட்டால் ஏன் ஜபம் கேட்கப்படலன்னு அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜபத்திலே வந்து நீங்கள் தடுத்துருங்க. நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகிற கர்த்தர் பலன் கொடுங்க. ஆண்டவர் சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க, சத்துவம் இல்லை ஆண்டவரே எனக்கு சத்துவத்தை தாங்கன்னு ஜபிக்கும் போது நிச்சயமாய் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். தானியேல் ஜபிக்கும் போது பாருங்கள், முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாக காபிரியேல் வந்து அவருக்கு பதில் சொல்கிறார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் பிரியமானவன்? ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் தரித்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் ஜெபிக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஏதோ நம்ம வந்து எப்போதோ வந்து ஜெபிக்கிறவளாக இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி தானியேல் வந்து தன்னை ஒப்புரவாக ஒரு ஜெபம் பண்ணுறார். தானியேல் 19:20. அப்போ வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது ஆண்டவரை நம்ம ஒப்புரவாகணும். ஆண்டவர் நான் இருக்கிறவனமாக இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் ஆசீர்வதிங்கன்னா ஒரு நாள் நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தர் மாட்டார். நம்ம தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என் பாவங்கள் அக்கிரமெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரை ஒப்புராகி, ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாய் தேவன் நம்ம உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கார். தேவன் வந்து நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் வானமண்டலத்தெல்லாம் கடந்து பரலோகத்தின் கர்த்தருடைய பாதபடியில் போய் நிற்குது. ஹல்லேலூயா. நம்ம பண்ணுற ஒரு ஜெபம் வந்து பரலோகத்தில் எட்டும். கிறிஸ்துவ பிரியமானல நம்ம ஜெபம் பண்ணும்போது 2 காரியங்கள் நடக்குது. ஒன்று வந்து பரலோகம் அசைகிறது, 2வது பிசாசு முழங்கால அசைகிறது. அதனால தான் வந்து நம்மளை ஒரு நாளும் ஜெபம் பண்ண விடாதபடி பிசாசு நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு நாளும் ஜெபம் பண்ணாதபடி எல்லா தடைகளும் கர்த்தர் குடும்பத்தில் தடையை கொண்டாடுவான். குடும்ப ஜெபம் மிகவும் அவசியமாகுது. ஏன்னா பொல்லாத காலத்தில் இருக்கும். நாட்கள் வர வர போக போக பொல்லாத காரியங்கள் உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்தார். குடும்ப ஜெபம் பண்ணால் உங்களை சுற்றி தூதர்கள் பாதுகாத்துள்ளார். குடும்ப ஜெபம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு. பாருங்கள், நான் அங்கே ஜெபம் பண்ணுறேன், இவங்க இங்கே ஜெபம் பண்ணுறாங்க, என் பிள்ளைங்க அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, அப்படி இல்லை. இப்போல்லாம் வந்து நெட்டு ரொம்ப ஈஸியாச்சு, எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம். நான் 8 வருஷமாக நான் ஸ்கைப்பில் எங்கள் வீட்டில் குடும்பத்தோடு நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன். குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம், தனி ஜெபம் மிகவும் அவசியம். அப்புறம் தானியேல் பண்ண ஒரு ஜெபத்தை பரலோகம் அசைந்தது பாருங்கள். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபம் வந்து பரலோகத்தை அசைக்கிறதாக இருக்கணும். நம்ம அறையில் போய்ட்டு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணும்போது பரலோகம் நம்மளை உற்று பார்க்கணும். வந்துட்டான், இவன் வந்துட்டான், ஜெபம் பண்ணதான், என்னால் சும்மா இருக்க முடியாது, இவனுக்கு ஒரு அற்புதம் செய்தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு கர்த்தரே வந்து நடுங்கிற அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். நம்ம முழங்கால் பட்டுட்டு போகும்போது நமக்கு ரோமாக இருக்கிற பில்லி சூன்னு அந்த காசுகள் பொறாமரிச்செல்லாம் வந்து நம்ம வாசல்கள்கிட்ட வராதபடி அக்னி அவர்களை சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜபிக்கிறவங்களாம் இருக்கணும். கர்த்தர் பார்ப்பார், என் மகன் என் மகள் கண்ணீரோடு வந்திருக்கா,
அவருக்கு நிச்சயமாக நான் உதவி செய்யணும், அவருக்கு பதில் நிச்சயமாக உதவி செய்வோம் என்று நம்மளை கோரிக்கை கேட்பார். அந்த மாதிரியாக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் வந்து அரண்களை நிர்மூலமாக்கிறதா இருக்கணும். நம்ம ஜெபம் வந்து என்ன எல்லாம் கற்பாறையை உடைக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபம் வந்து மந்திரவாதி அந்தரக சக்தியெல்லாம் வந்து முறியடிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஜெபம் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அசையணும் உலகம், நம்ம குரோமர தடைகள்லாம் மாறணும். பாருங்கள், இந்த நாளில் வந்து அற்புதம் அதிசயம் சுகமளிக்கிற கூட்டம்லாம் நம்ம கிறிஸ்தவம் தான் நடத்துகிறோம். பாருங்கள், ஒரு முழங்கால் பட்டு நம்ம உண்டாக்குன கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம பாருங்கள், குறுக்கு வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, இப்படியே பல சாக்கு சொல்லணும். அதெல்லாம் கர்த்தர் வருகிற நாட்கள் நீக்கி நம்ம உண்டாக்குன கர்த்தர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். எவ்வளோ பேர் தேவன், வானத்தை மூணு படுத்த தேவன், ஒரு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண முடியாமல் உட்காந்த இடத்துலேருந்து படுத்த இடத்துல ஜெபம் பண்ணுறது அவரை கேவலப்படுத்துறது தான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை, நம்ம லேசி கிருஷ்ணன் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் வந்து சர்வ வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். பூமியில் கிரீசிற எல்லாம் அந்த கஷ்டம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கெலாம் சூனியம் வைக்கிறான். நமக்கு போகிறாங்க, பொறாமையும் அதுக்கு முன்பாக நிற்போம் யார் நமக்கு ரொம்ப அப்போ எவ்வளோ போகிறான், எவ்வளோ எரிச்சல் போகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கதாக இருக்கும். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட சில ஆசீர்வாதம் வந்து நம்ம அத்தனை பொறாமப்படுறவங்ககிட்ட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பொறாமப்பட்டால் நம்ம ஆசீர்வாதம் போயிடும். சில நேரத்தில் வந்து சில காரியங்கள் நம்ம வந்து வெளிப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சீசனல் ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு விசாக்காக ஜெபம் பண்ணுங்கள், திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், அப்புறமா வேலைக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்கள். அது முடிஞ்சோடனே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ரெஸ்ட் இன் நெக்ஸ்ட்னு போயிடக்கூடாது. அடுத்து ஒரு காரியம் வரும்போது உங்கள் சமூகத்தில் வர ஆண்டவர், அது வரல நான் இது போத ஆண்டவர்ன்னு சொல்கிறார். எல்லா நேரத்துலையும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம தங்கி தரிக்கிறவர்களாக நாங்கள் ஆகணும். அவர் சமூகத்தில் எப்போதும் இருக்கணும். ஏதோ ஆசீர்வாதம் உடனே பாஸ்ட் அடிக்கடி சொல்ல வேலை வேலைன்னு கேட்பாங்க, வேலை கிடச்ச உடனே அது அவ்வளோதான், ஆளை டிஸப்பேர் ஆகிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் வேலை தாங்க, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கை வெளியில் வராது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து ஆசீர்வாத கேடாக மாறிடும். அப்போ ஜெபிக்கிற நம்ம வந்து ஜெபம் நிறுத்தப்படாமல் தினமும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். ஒரு 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 நாள் துவக்கம் முடிவு வரை எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ அற்புதம் செய்கிறார். நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்க முடியால் நான் கர்த்தரை துதிப்பேன். பாருங்கள், காலையில் இருந்து கண் பார்வை நல்லா இருக்குது, பார்த்தீங்களா, 2 கிட்னியும் நல்லா இருக்குது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. பாருங்கள், ப்ரெஷர் சுகர் இருந்தாலும் நம்ம நல்லபடியாக ஓடி ஒரு கர்த்தர் கிருபை செய்தார். அர்த்தம் எவ்வளோ பேர் அற்புதம் செய்தார் பாருங்கள். எவ்வளோ பேர் இந்த சரீரத்துக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு நமக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம அப்படியே அந்த கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக காத்து வர்றாரு. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியம் சொல்ல. நம்ம ஜெபிக்கும்போது அமலேக்கரை நம்ம மேற்கொள்வோம். நம்ம ஜெபிக்காவிட்டாலும் வந்து அமலேக்கர் வந்து நம்மை மேற்கொள்வாங்க. அப்போ ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நான் உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுற ஒரே காரணம்னா யுவர் ப்ரேயர் ஆஸ் ஆன்சர், யுவர் ப்ரேயர் ஆஸ் ஆன்சர். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஃபாஸ்ட்டர் கிட்டலாம் ஜெபம் பண்ணுறது, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணலாம், நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. கர்த்தர் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்ல. பாஸ்டர் ஜெபம் பண்ண தான் கேட்பேன், ஊழியக்காரர் தான் ஜெபம் பண்ணேன், உன் பாடலாம் ஜெபம் கேட்க மாட்டேன், நான் பாவி என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய ஜபத்துக்கு வல்ல முடியும். டோன்ட் ரிலே ஆன் அதர்ஸ் ப்ரேயர். இப்போ ஊர்லலாம் ஜெபம் பண்ணி கேட்குறாங்க ஊழியக்கார்கிட்ட, அந்த ஊழியக்கார் ஒரு ட்ராவலில் இருப்பார், அந்த ஊழியக்கார் ரெஸ்ட்டாக இருப்பார், ஃபோன் எடுக்க மாட்டார். இந்த நேரத்தில் உங்களோட ஜபத்துக்கு வல்லமை உண்டு. நம்ம சாதாரணமானது தான். நம்ம சாதாரணமாக ஜெயிக்கும் போது கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எலியா சாதாரண மனுஷன் தான். அவர் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் சொல்லுது. அவர் சாதாரணமாக ஜெபித்தார். அசாதாரணமாக இருக்கார் நடக்கும் போது அவருக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வருகிற வருஷங்களில் உங்கள் ஜெபத்தை நீங்கள் கூட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, ஜெபத்தை கேட்பார். 3 காரியங்கள் நம்ம சொன்னோம். எதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, எதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, வாக்குத்தத்தத்தில் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போடாது. இந்த 3 காரியங்களும் நினைவு வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு பாடலை பாடும்போது பாஸ்டர் ஜாக்சன் முன் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுவார். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதி
துதிக்கிறேன். நாம் எல்லாரும் எழுமினே நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, சேர்ந்து நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த காலை நேரத்தில் நல்லதொரு வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கிருபை தந்தார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டின காரியம், ஹalleluya, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya, நன்றி செலுத்துவதில் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு, ஹalleluya, நன்றி உள்ள மனதோடு அவருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, our Lord is bigger than our problems. ஆண்டவர் நம்முடைய ஹalleluya பிரச்சனைகளை காட்டிலும் மேன்மையானவராய் மேலானவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். அவர் செய்யும் காரியங்களுக்கு சோர்ந்து போகாதபடிக்கு நன்றி செலுத்த, ஹalleluya, நன்றி உள்ள இதயத்தோடு காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, வருஷம் முழுவதுமாய் கர்த்தரங்களை நடத்தின விதங்களுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தரங்களுக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya, வாக்குத்தத்தத்தை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, ஹalleluya, ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றியே முடிப்பார். ஹalleluya, வாக்கு கொடுத்த தெய்வம் நிச்சயமாய் நிறைவேற்றியே முடிப்பார். அதை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே, வெகு நாளாய் நாங்கள் காத்திருக்கிறோம், எங்கள் இருதயம் ஆண்டவரே இளைத்து கொண்டிருக்கிறது ராஜா, ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, பதில் தருகிற தெய்வம், வாக்கு கொடுத்த தெய்வம் நிச்சயமாகவே நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் சோர்ந்து போகாமல் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஹalleluya, 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகாதபடிக்கு, ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். prayer brings victory. ஆமென். நம்முடைய குடும்பத்தில் நாம ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்திற்கும், ஆமென், தனியாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. பிரியமானவர்களே, ஹalleluya, ஸ்தோத்திரம். சோர்வு பிசாசின் ஆயுதமாய் காணப்படுகிறது, அதனால ஜெபியுங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் பதில் தருகிற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹalleluya, நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமுத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya, நாங்கள் ஆண்டவரே எலியாவை போல பாடுள்ள மனிதர்களாய் காணப்படுகிறோம். ஹalleluya, கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் அப்பா, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாருங்க. சோர்ந்து போகாதபடிக்கு இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டின காரியங்களுக்காக, எங்களுக்கு ஞாபகப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இதில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாருங்க. இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமாக, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமாக,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்கள். God bless you.